இன்றைக்கி நம்ம வீட்டில் வெண்ணெயிலேருந்து நெய் தான் உருக்கணும். நெய் எப்போவுமே பார்த்திங்கன்னா நான் கடையில் வாங்கவே மாட்டேன், வீட்டில் தான் எப்போவுமே செய்வேன். சுவையான டேஸ்ட்டான ஆரோக்கியமான நெய் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வெண்ணெய் பார்த்திங்கன்னா நான் கடையில் தான் வாங்கிட்டு வந்தேன். இப்போ நீங்கள் வாங்கிட்டு வரும்போது வாழை இலையிலையோ இல்லை அந்த பிளாஸ்டிக் கவர்லேயோ வச்சு கொடுப்பாங்க. அப்படி கொடுக்கும்போது நீங்கள் வந்து ஃப்ரீசரில் வந்து ஒரு மணி நேரம் ஸ்டோர் பண்ணிவிடுங்க. அப்போ தான் வெண்ணெய் பார்த்திங்கன்னா கேக்கு மாதிரி இது மாதிரி வரும். இல்லைனா அந்த வாழை இலையிலையோ இல்லை அந்த கவர்லேயோ வந்து பார்த்திங்கன்னா பாதி வெண்ணெய் ஒட்டிகிட்டு இருக்கும். அதை எடுக்கவும் நமக்கு கஷ்டமாக இருக்கும். நான் 1/2 கிலோ வெண்ணெய் தான் வாங்கியிருக்கேன். நம்ம நெய்க்கு வந்து எப்போவுமே கொஞ்சம் அகலமான பாத்திரம் தான் யூஸ் பண்ணணும். நான் 1/2 கிலோன்றதுனால அதுக்கு தகுந்த மாதிரி வச்சுருக்கேன். இல்லைனா பொங்கி ஊற்றி நெய்யெல்லாம் வேஸ்ட். ஒரு தடவை நீங்கள் வெண்ணெய் வாங்கி இது மாதிரி நெய்யாக உருக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் நெய் கடையில் வாங்கவே மாட்டீங்கங்க. திரும்ப நெய் நீங்களே தான் வீட்டில் செய்வீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா வெண்ணெய் நல்லா மெல்ட் ஆகிருக்கு, நல்லா கொதிக்குது பார்த்தீங்களா. ஒரு தடவை நீங்கள் இது மாதிரி வெண்ணெய் வாங்கி நெய் செஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா 3 மாதத்துக்கு கெட்டு போகாது. அந்த வாசம் கூட அப்படியே இருக்கும். எப்படி நல்லா கொதிக்குது பார்த்தீங்களா. இது மாதிரி நல்ல வீடியோலாம் பார்க்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெய் ரெடி ஆகிடுச்சின்னு எப்படி நம்ம தெரிஞ்சுக்கிறதுனா, இது மாதிரி கொதிக்கிறது நின்றுச்சுனாலே நெய் ரெடி ஆகிடுச்சின்னு அர்த்தங்க. 1 கிலோ வெண்ணெய் வாங்கி ரெடி பண்ணிங்கன்னா உங்களுக்கு 800 கிராம் நெய்யாக கிடைக்கும். ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சிங்க. சாம்பார் சாதத்துக்கெலாம் ஒரு சொட்டு நெய் ஊற்றி சாப்பிட்டு பாருங்களேன், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். பிரியாணி, ஸ்வீட்டு இதுக்கெலாம் பார்த்திங்கன்னா நெய் தான் ஹைலைட்டாகவே இருக்கும். நெய் ரெடி ஆகிடுச்சிங்க பார்த்தீங்களா. கொதிக்கிறதெல்லாம் அடங்கிருச்சு. மேலே நுரை மட்டும்தான் இருக்குது. 6 மாதத்துக்கு மேலே உள்ள குழந்தைங்களுக்கு பருப்பு சாதம், கேரட் சாதம், பீட்ரூட் சாதம் இது மாதிரிலாம் கொடுப்போம். அதுக்கெலாம் நீங்கள் 1 ஸ்பூன் நெய் ஊற்றி கொடுத்தீங்கன்னா அவ்வளோ ஹெல்த்தியாக இருப்பாங்க அவங்க. நெய் காய்ச்சிற அன்னைக்கோட மறுநாள் பார்த்திங்கன்னா அப்படியே மணலாக இருக்குங்க. நான் சும்மாவே ஒரு ஸ்பூன் எடுத்து சாப்பிடுவேன். வெண்ணெயிலேருந்து இது வரைக்கும் நான் நெய்யே உருக்குனதில்லை அப்படின்னு சொல்கிறவங்க கூட இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா டக்குன்னு செஞ்சுருவீங்க. நம்ம செய்கிற எல்லா ரெசிபியுமே பார்த்திங்கன்னா ஈஸியாக தான் நம்ம செய்கிறோம். பேச்சுலர்ஸ் கூட செய்யலாம், அந்தளவுக்கு ஈஸியாக இருக்கும். அவ்வளோதான், நெய் ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு மேலே விட்டோன்னா அந்த அடியிலலாம் கருப்பாக வந்து தேங்க ஆரம்பிச்சிட்டோம். இது ரொம்ப கொதிக்கும். பிளாஸ்டிக் வடிகட்டிலலாம் ஊற்றுனீங்கன்னா அப்படியே உருகி ஊற்றிடும். இது மாதிரி சில்வர் வடிகட்டி இருந்தால் அதில் வடிகட்டிக்கோங்க. ஏதாவது முடி டஸ்ட்டு ஏதாவது இருந்தால் அதில் வந்துடும். நெய் உருக்குன செகண்டே இது மாதிரி வடிகட்டி வச்சுக்கணும். மறுநாள்லாம் வடிகட்டிக்கலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா கட்டியாயிடும், வடிகட்ட முடியாது. வீட்டிலையே சுவையான நெய் டக்குன்னு ரெடி ஆகிடுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இது மாதிரி வெண்ணெய் வாங்கி நெய்யாக உருக்கி பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள்.